Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லிடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இப்போ அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து பயணிச்சிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷமா தமிழக மக்கள் மனங்களில் இன்னும் நிலைச்சு நிற்குது. அதனோட வலு ஆரம்பத்திலிருந்தே இன்னும் குறையாம இன்னும் பயணிக்குது அப்படின்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு புரட்சித்தலைவர் அவரது சம்பாரிச்ச மொத்த சொத்துக்களையும், அதாவது தன் சினிமா துறையில் சம்பாரிச்ச மொத்த சொத்துக்களையுமே மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார். அதிகாரத்தில் இல்லாத போதும் சரி, இருந்த போதும் சரி, வாரி வாரி வழங்கினார். ஆட்சி அதிகாரத்திற்கும் எல்லா விதம். ஒன்றாலும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு 50% இடஒதுக்கீடு முதல்ல இந்தியாவிலேயே கொடுத்தது தமிழ் மாநிலத்தில் தான். அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு 69% உயர்த்தினாங்க. என்ன, எந்த மாநிலத்திலும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு மக்கள் இயக்கமாக இது இருக்குது. அதனால புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்குனாரு. அதுபோலத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடியார் ஆட்சிக்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் வாங்கி கொடுத்தார். அப்ப பாருங்க, தொடர்ந்து இந்த முப்பெரும் தலைவர்களும் இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்திலே சொல்றேன், ஒரு பானை சோட்டு ஒரு சோத்து பதம்னு தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இது இருக்கிறதுனால தான் 54 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் வலுவாக. அதாவதுங்க 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு இழந்துருச்சு. என்ன, அப்படியான இடத்துல தான் திமுக போச்சு. ஆனால் அதிமுக ஒரு முறை கூட அப்படி இல்லை. இப்பயும் வலுவான கட்சியாக 66 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 34% வாக்கு வங்கி நம்ம 2021 வாங்கியிருக்கோம். அப்படின்னா தொடர்ந்து மக்கள் இயக்கமாக இது இருக்கு. வெற்றி தோல்வி வரலாம். இவ்வளவு அளவுக்கு மக்கள் மனங்கள்ல அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா அதனோட திட்டங்கள் தான் காரணமா? அதனுடைய திட்டங்கள் தான். இந்த திட்டங்கள் இருக்கிறதுனால என்னங்க, இன்னொன்னு சொல்வேன், திமுக ஒரு முறை கூட தொடர்ந்து ஆட்சி செஞ்சதில்லை. ஒரு முறை ஆட்சி செஞ்சா அடுத்த 5 ஆண்டுல ஆட்சி இழந்துருவாங்க. ஆனா நல்ல திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தினால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சியை பிடிச்சார். ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் கருணாநிதியோட துணையில எமர்ஜென்சியை வச்சு என்ன 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சாங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சாங்க. கலைச்சது பிறகு 80 திருப்பிய தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். அதை விட கூடுதல் சீட்டோட வெற்றி. ஆமா, கூடுதல் சீட்டு வெற்றி. திருப்பி 84 உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் இருந்தார், அப்பயே வெற்றி பெற்றார். அதே போலதான் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் 11 ஆட்சியில் இருந்து வெற்றி பெற்றோம். 2016 கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சோம். அப்ப யாருமே கூட்டணி இல்லாம இந்த 50 ஆண்டுகளா போட்டிடலைங்க. திமுக ஒரு முறை கூட போட்டிடல. ஆனா அதிமுக அப்படி இல்லை, தனித்து போட்டி நின்று வெற்றி பெற்ற வரலாறு அதிமுக வரலாறு. ஏன்னா இவங்களோட திட்டங்கள் தான். நீங்க தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு லேப்டாப்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செல்போனே பயன்படுத்தாத காலத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. சைக்கிள், மிதிவண்டி, செருப்புல இருந்து பேக் வரைக்கும், ஸ்கூல் பேக் வரைக்கும் உள்ள ஜாண்டர் பாக்ஸ் வரைக்கும் கொடுத்த ஒரு மக்களோட எண்ண ஓட்டங்களை அறிஞ்சு திட்டங்களை செயல்படுத்தினாங்க. ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் 4 ஓட்டில அம்மா உணவகத்துல 5 ரூபாய்க்கு சாப்பிடலாம், திருப்தியா சாப்பிடலாம். ஒரு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் 4 ஓட்டுற இடத்துல இருந்தாங்க. ஆனா சார், எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, இப்ப அதிமுகவுக்கு முன்னாடியே அரசியல் களத்தை திமுக சந்திச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு முன்னாடியே திமுக தமிழக மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட கட்சி அப்படின்னாலும் கூட, ஆனா திமுகவால ஏன் அப்படி ஒரு சாதனையை பண்ண முடியல? இன்னுமே திமுகவுக்கு 2வது முறை ஆட்சியில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுவரையுமே தமிழக மக்கள் கொடுக்கல. அது ஏன் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அப்ப திமுகவுடைய வெற்றி வாய்ப்பே எம்ஜிஆர் இருந்து 2 ஆட்சி, 67 எம்ஜிஆர் அண்ணா காலத்துல இருந்தாரு. அவருடைய பேச்சு பிரச்சாரம் ஒரு முக்கிய காரணம். 71 அவருடைய பிரச்சாரத்துல தான் 25 சீட்டு வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அவருடைய ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 காலம் தான். இந்த காலத்தை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்ததே 37 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கும். என்ன, அப்ப அந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சதுனால தான். நீங்க ஒண்ணு இல்லைங்க, எம்ஜிஆருக்கும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் எந்த இரத்த சொந்தமும் கிடையாது. ஆனா அவர்களுக்கு பிறகு அடுத்து வந்தாங்க, தலைமைக்கு வந்தாங்க, பொதுச்செயலாளர் இருந்தாங்க, கட்சிக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. அவர்களுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த இரத்த சொந்தமும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஆட்சியில இருந்து அதிகாரத்தில் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. இப்படி ஒரு கிளைச்சலாக இருந்து வளர்ந்து வந்தார் எடப்பாடியார். இப்படிதான் எல்லாருமே. சமீபத்தில் நடந்தக்கூடிய இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா, அதிமுக திமுக அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய விதமா நிறைய செயல்கள், கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு போறாங்க, கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு பேட்ச் அணிஞ்சிட்டு போறாங்க. இன்னொன்று, திமுக உருட்டுக்கடை அல்வா அப்படின்ட்டுலாம் அல்வா பாக்கெட்டை எதிர்க்கட்சி தலைவர் காட்டுறாரு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு என்ன செய்தியை உணர்த்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அது தமிழகம் இந்த அளவுக்கு சீர்கட்டு போயிடுச்சு திமுக ஆட்சியில் அப்படின்னு காட்டுதுங்க. கருப்பு பேட்சை அணிஞ்சுக்கிட்டு போய் அங்கே நடந்த கரூரில் நடந்த அந்த அந்த நிகழ்வில் 41 பேர் உயிரிழந்ததுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அணிஞ்சிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து ஒரு சபாநாயகர் ஒரு ஜனநாயகமே இல்லாமல் என்ன ரத்த கொதிப்பா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அது எப்படி, அதாவது இவர்கள் எப்படி வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறாருன்னு தெரியல திமுக காரர்கள். என்ன ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைங்க. என்ன அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற நடவடிக்கையை எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ரத்த கொதிப்புங்கிற இடத்த ஒப்பிட்டு பேசுறீங்க இப்படி. அடுத்தது உங்களுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏவான கதிரவன், என்ன அவருடைய கதிரவனுடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் ஏமாற்ற திட்டங்களா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு 15,000 கோடி ஃபாக்ஸான் வந்து முதலீடு பண்ணதா சொன்னாங்க. ஆனா முதலீடு வரலன்னு சொல்லி ஃபாக்ஸான் நிறுவனமே மறுத்துடுச்சு. ஓகே, என்ன இது ஒரு ஏமாற்ற வேலை. என்ன இந்த அல்வானி, ஆனா தொழில்துறை அமைச்சர் இது வரும் கண்டிப்பா வரும் அப்படின்னு திரும்ப சொல்லி இல்ல. அதாவது என்னன்னாங்க, ஒரு ஏமாற்று வேலைங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் கோடி முதலீடு வந்தா சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் சட்டமன்றம் மிக தெளிவா கேட்டார். என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் கோடி வந்தா ஒரு 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடணும். வேலை கிடைச்சிருந்தா பொருளாதாரம் வளர்ந்துருக்கணும். எங்க கிடைச்சது? ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டாலே நீங்க வேலை கிடைச்சுன்னு சொல்றீங்களே, நிறுவனம் உள்ள வந்து செயல்பாட்டுக்கு வந்து அதோட பெனிஃபிட் அனுபவிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஆண்டுகள் ஆகுமே அப்படின்னு பேசுறாரு. ஆனா இவர்களை தெளிவில வெறும் வெற்று அறிக்கையாகவே விட்டுட்டு இருக்காங்க. அதனால ஃபாக்ஸான் நிறுவனமே இல்லன்னு மறுத்துச்சு. அதே பிறகு அமைச்சர் என்ன பண்றாரு, சப்பக்கட்டு கட்டுறதுக்கு என்ன பண்றாரு, அதோட துணை நிறுவனம். அப்ப துணை நிறுவனம் என்னன்னு பேர் சொல்லுங்க. அப்ப இப்படி வந்து பொய்யா சொல்றாங்க. அது போல ஒவ்வொரு திட்டங்களுமே என்ன இப்ப அந்த அதுக்கு தான் வந்து உருட்டு கடை அல்வான்னு சொன்னது எதுக்குன்னா, அல்வா கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான். என்னன்னா விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடனில் வந்து கூட்டுறவு கடன் எளிமையாக ஆன்லைன்லேயே பெறலானாங்க. ஆனால் 4400 கூட்டுறவு சங்கங்கள் ஆன்லைனுக்குள்ளே வரல. ஓகே, அந்த அப்படிங்கும்போது எப்படி? அப்போ அது ஏமாற்ற வேலை தானே. ஃபாக்ஸான் நிறுவனம் 15,000 கோடி கொடுத்தாங்கிறது ஏமாற்ற வேலை தானே. அதுபோல் நீங்கள் வந்து மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை எடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, பிரதான வாக்குறுதி, அது நடைமுறைப்படுத்தலை. கேட்டால் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் தான் பண்ண முடியும்னு சிவசங்கர் பேட்டி கொடுக்குற அமைச்சர். அப்போ அது ஒரு ஏமாற்ற வேலை தானே. அப்புறம் நீக்கிடுவோம், நீங்க நீக்கல, அது ஒரு ஏமாற்ற வேலை தானே. இப்படி இத்தனை ஏமாற்ற வேலை இருக்குதுன்னு சொல்லி தான் அது வந்து ஒரு அல்வா கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னா உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். ஆனா சார், இப்ப ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தை சொல்லும் போது அதை ஒரு சபாநாயகரை கேலி கிண்டல் பண்றாரு அப்படின்னா, இவங்க நடக்கக்கூடிய அவலங்களை மடைமாத்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதை மடைமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்களா, இல்ல இன்னும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதே அவங்க உணரலையா? அதாவதுங்க, மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையா நடந்துட்டு இருக்கு. ஒரு சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறுக்கிடுவது, அடுத்து பேசுவதை அனுமதிக்காம இருப்பது, பேசும்போது ஒளிபரப்பை நிறுத்துவது, நேரடி ஒளிபரப்பை நிறுத்துறாங்க. என்ன அப்ப இப்படியான ஜனநாயக படுகொலை. இவங்க என்ன சொல்றாங்க, திடீர்னு பிஜேபி வந்து எங்க உள்ள பேசலாம் போய் சொல்லுவாங்க. ஆனா சட்டசபையில் எவ்வளோ பேசி, நம்ம மேற்கு வங்காள எம்பி அவங்க மகமே அவங்க பேசுவாங்க, கனிமொழி நிறைய பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசி வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். நான் சொல்றது பாராளுமன்றத்தில். ஆனா அங்கே அவங்க குறை சொல்றாங்க. அப்படி நடக்கக்கூடிய இடத்துல மோடிக்கு முன்னாடியே எதிர்த்து பேசின வெஸ்ட் பெங்காலுடைய எம்பி எதிர்த்து பேசுவாங்க இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம லைவாவே பார்த்திருக்கோம். லைவா ஓடுதுங்க பார்லிமெண்ட்ல. இங்க லைவ் நீங்க அலோவ் பண்றீங்க. தமிழ்நாடுல இப்ப லைவ் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரலையை துண்டிக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக நினைக்கிறேன்? அதான் ஜனநாயக மக்களுக்கு பேசுகிற இந்த மக்கள் பிரச்சனை எடுத்து வைக்கிறத பார்த்து அச்சம் தான். அந்த அச்சம் தான் என்ன பண்றாங்க, பேசுகிற நேரலையை வந்து துண்டிச்சு தொழில்நுட்ப கோளாறுன்னு காரணம் சொல்றாங்க. ஓகே, அப்ப அது நீங்க இல்ல, அது தொழில்நுட்ப கோளாறா இருந்தாலும் கூட அது எப்படி கரெக்டா எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும் வருது? இப்ப திமுக அமைச்சர்கள் பேசும்போதோ இல்ல முதலமைச்சர் பேசும்போதோ வராத அந்த தொழில்நுட்ப கோளாறு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும்தானே வருது. அதுதான் அவருடைய அந்த ஒரு ஜனநாயகத்துவமா நடந்துக்கிறது. இதே மாதிரி நான் எத்தனையோ முறை, அது ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இந்த கரூர் விஷயத்தையே எடுத்துக்கோமே. இந்த கரூர் விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனா இதற்கு முன்னாடி இவர்களுடைய விஷயத்துல கருணாநிதி அவர்கள் மறைவுல ராஜாஜி ஹால் அவர் உடல் இருக்கும்போது 3 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க. ஆனா இந்த அதிமுக அரசு ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் அவர்களை அந்த 3 பேரோட கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு தலைவரை பார்க்கணும், இறந்து போன உடலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கலைஞர் அவர் பார்க்கணும்னு வராங்க. வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களை வந்து இறந்துடுறாங்க கூட்ட நெரிசல்ல. ஆனா அதை கூட இந்த அரசு, அதிமுக அரசு கட்டுப்படுத்தினால 3 நாடு நின்றுச்சு. இல்லைன்னா ஒரு தலைவருடைய டெத்தில் எத்தனை பேர் வந்திருக்க முடியும், எத்தனை இதா மாறி இருக்க முடியும்? என்ன இவர்கள் ஆட்சியில் ஏர்மன் ஷோல என்ன நடந்துச்சு, 5 பேர் இறந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து அதிமுக அரசு என்பது திமுகவுக்கு உதவியாக இருக்குது. ஒரு ஜனநாயகமா
என்ன பேசுவதற்கு அனுமதிக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் அனுமதிக்குது. என்ன எதிர்க்கட்சியா இருக்கும்போது எங்கெங்க போய் கூட்டம் போட்டார், என்னென்ன பண்ணார். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்களே எதுக்கு? ஆனால் இதே ஆம்புலன்ஸ் விஷயத்த நெல்லை மேயர் மகேஷ் அவர்கள் கூட்டத்தில், கனிமொழி கலந்துக்கிற கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் உள்ள வர்றது, ஆம்புலன்ஸ் உள்ள அனுமதிக்காதீங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்றது, இவர் தான் இங்கே மேயர். அப்ப சொல்லும் போது காவல்துறை என்ன நினைப்பாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன நினைப்பாங்க, மேயர் சொல்றாரு அப்படின்னா அது உத்தரவுன்னு எடுத்துவாங்க. நீங்க வாய்மொழியா ஒரு விஷயத்தை மைக்கில் சொல்றீங்கன்னா அது உத்தரவா எடுத்து அதையில நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகே, இப்படி ஜனநாயகம் இல்லாத நடந்துக்கிற ஒரு அரசாக இருக்குது. அதனாலதான் அப்பா எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறுத்துறது, மைக்கை நிறுத்துறது, அல்லது இந்த மாதிரி ரத்த கொதிப்பான்னு பேசுறது, இது போன்றான அதாவது இது நம்ம எதிர்க்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டை விடுங்க, அந்த கட்சி கூட்டங்களுக்கு வேல்முருகன் குற்றச்சாட்டு வைக்கிறாரா இல்லையா, என்னை சட்டமன்றத்துக்குள்ள பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இது மோசமான ஒரு கட்சியாக இது நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்து போச்சு, இன்னும் 6 மாசத்துல இந்த ஆட்சியை இழந்துருவோம், மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது, அப்ப நம்ம எதையாவது பண்ணி ஆகணுமே. இது வேற ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க எதிர்க்கட்சிகள் ரொம்ப வலுவா கொண்டு போறாங்க. ஒரு 170க்கு மேற்பட்ட தொகுதியை பிரச்சாரம் பண்ணிட்டாரு எடப்பாடியார், போய் நேரடியாக அந்த தொகுதியை பேசிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு வீரியமா எதிர்க்கட்சி செயல்படும் போது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. சார், இன்னொன்று இப்போ தமிழ்நாட்டோட இந்த மாநில கடன் 7.62 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல அந்த கடன் நிதியில 31% தான் மூலதன செலவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கு. அப்படின்னா இதுல மிகப்பெரிய ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரியே தோணுதே சார். அதாவதுங்க, அதிமுக 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்து அந்த 10 ஆண்டுகளும் இருந்த கடன் 4 லட்சம் கோடி. என்ன, ஆனால் வெறும் 4.5 ஆண்டு, 10 ஆண்டு வேற 4.5 ஆண்டு வேற, இந்த 4.5 ஆண்டில் 7.5 லட்சம் கோடி, 7.25 லட்சம் கோடி. ஆக ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படியே இரட்டிப்பு, ஆட்சி காலம் அப்படியே பாதி. என்ன, அப்ப எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க பாருங்க. இதுல என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல ஏறத்தாழ 47% மேல முதலீடு இருந்துச்சு. முதலீடுனா கல்லூரி கட்டுவதற்கு, நிறுவனம் தொடங்குவதற்கு, தொழில்துறை நிறுவனங்கள் தொடங்க முதலீடா மூலதனமாக பயன்படுச்சு. அதனால நம்ம அந்த அளவுக்கு இது பண்ணுச்சு. ஆனா இவர்களுக்கு 31% தான் சொல்றாங்க. அந்த 37%ம் சரியாக பயன்படுத்தப்படலை, முறையாக பயன்படுத்தப்படலை. ஒன்று, கூவம் நதியை தூர்வாரிட்ட எல்லாம் பராமரிப்பு பணிகள் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு குழியில் ஒரு ஆசிரியர் விழுந்து இறந்தாங்க இல்லையா, ஒரு பெண் ஆசிரியர் விழுந்து இறந்தாங்களே, அது ஒன்று நடந்துச்சு. அதே போல் தூய்மைப்படையினர் வேலைக்கு போனவர்கள் இதை மாதிரி குழியில் விழுந்து இறந்த இது இருக்கு. அப்போ எல்லா பணிகளும் 99% நான் பராமரிப்பு பணிகள் சென்னையில் முடிச்சுட்டோன்னு சொன்ன அரசாங்கம் எப்படி இருக்கு? அப்போ இவ்வளோ முதலீடு பண்ணிட்டோன்னா நீங்கள் கடனை அதிகரித்துக்கிட்டே போகிறாங்களே தவிர மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலைங்கிறதா இந்த மாதிரியான இறப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுது. இது வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னா எதிர்க்கட்சிகளுடைய பேசுகிற நேரத்தை குறைப்பது, பேசுகிற நேரலையில் துண்டிப்பதுங்கிற விஷயத்த செய்கிறாங்க அவங்க. சரி, இன்னொன்று, இப்போ மதுரை மாநகராட்சியோட மேயர் இந்திராணி அவங்களோட அந்த பதவி ராஜினாமா செய்திருக்காங்க. ஏற்கனவே அதில் 150 கோடிக்கு மேலே அந்த சொத்து வரி நிர்ணயம் செய்ததில் முறைகேடு நடந்திருக்கிறதா புகார்லாம் வந்தது. இதனை அடுத்து இப்போ அதிமுக அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செஞ்சதை அடுத்து இப்போ மேயர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அப்போ திமுக அரசு இந்த ஊழலை செஞ்சதை ஒத்துக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவதுங்க, இந்த மதுரை மாநகராட்சிக்குள்ள எக்கச்சக்கமான ஊழல்கள் தலைவரித்து ஆடுதுங்க. அந்த தலைவரித்து ஆடினது தான் அந்த 150 கோடி ஊழல். இதில் ஒரே ஒரு சாம்பிளான விஷயம் என்னென்னா, இந்த சிமெண்ட் மூட்டை இருக்குல்லங்க, சிமெண்ட் மூட்டை எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா வீடு கட்டுறது, அதுக்கு நம்ம குஜராத்லேருந்து அங்கேருந்து கொள்முதல் பண்ணி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த சிமெண்ட் மூட்டையை விநியோகிக்க விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மதுரையுடைய இவருடைய அந்த இந்திராணி இருக்காருல்ல, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவருடைய கணவருடைய தலையோடு அது இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6 மணிக்கு மேலே சாயந்தர நேரத்தில் மூட்டை ஏற்றினா ஒரு மூட்டை ஏற்றுக்கூலி இறக்கக்கூலியா 300 ரூபா. இல்லை, அது ஓகே சார். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ 150 கோடி முறைகேடு அப்படின்னா வெறும் ராஜினாமா மட்டும் செஞ்சுட்டு இதை கடந்து போகணும்னு அரசு நினைக்குதா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஆமா, அப்படிதான். நீங்க வேற பெரிய நடவடிக்கைலாம் இருக்காது, வெறும் ராஜினாமோட அதை முடிச்சுக்க வேண்டியதான். இன்னும் நாள முடிய போகுதுங்க ஆட்சி, அப்புறம் நீங்க ராஜினாமா பண்ணி மட்டும் என்ன புண்ணியமாக போகுது என்ன? ஆக இது அதை மறைக்கிறதுக்கான ஒரு வேலையா தான் இருக்க தவிர, இது அந்த 150 கோடிக்கு இது மட்டுமே போதுமானது இல்லையே. துறை ரீதியா நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படணும்ல, அந்த தண்டனை கொடுக்கணும்ல, அதை செய்யறதுக்கான வேலை செய்யணும்ல, அதை அவர்கள் செய்யல. ஓகே, வெறும் ராஜினாமாங்கிறதோட முடிஞ்சு போச்சு. இல்லப்பா, இந்த ராஜினாமா அப்படிங்கறதே ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். நம்ம ஆமாங்க, இப்படி இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை 2009 இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா எம்பிகிட்ட நாங்கள் ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு நான் மத்திய அரசாங்கம் காங்கிரஸோட அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இருந்தாங்க, நாங்கள் ரிசைன் பண்ண போறோம், ரிசைன் பண்ணிட்டா உடனே இலங்கை போற நின்றுடும், இலங்கை தமிழருக்கு ஆதரவாக நடந்துடும், இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. ஆனால் சொல்லிட்டு அந்த ராஜினாமா கடைசி வரைக்கும் கொடுக்காம ஆட்சியிலே இருந்துட்டு மீண்டும் அவர்களுடைய கூட்டணி இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸ்.
ஆக இப்படியான வேலை செஞ்சது இல்லையா? ஆக அது போலதான் இது. இந்த ராஜினாமா என்பது நாடகம் தானே தவிர இதனால தண்டனை கிடைக்காது. குற்றம் இழைச்ச அந்த இந்திராணி அவர்கள் மேயரோ அவருடைய கணவரோ எந்த தண்டனையும் பெற போறதில்லை. ஓகே சார், இதுதான் இந்த நடக்க போகுது. ஓகே சார், உங்களோட நேரத்தை செலவிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.